5 மணி நேரம் கரண்ட் போகுது இல்லைங்க, அப்ப மின்சாரம் நமக்கு தேவைதானே, ஏன் வேண்டாம்னு சொல்லி போராட்டம் பண்றீங்க? மின்சாரம் தேவைங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்ல எங்களுக்கு. மின்சாரம் எங்களுக்கும் தேவை, ஆனா மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லாத மின்சாரம் தேவையில்லை. அணு உலை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஜப்பான், ரஷ்யா போன்ற உலக நாடுகள் எல்லாம் அணு உலை ரொம்ப பாதுகாப்பானதா இல்லன்ற காரணத்துக்காக இழுத்து மூடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம நாட்டுல எதுக்காக கொண்டு வந்து அணு உலை நிறுவுறாங்க? நம் கரங்கள் உயர, நம் தலைகள் நிமிர, நம் கரங்கள் உயர, நம் தலைகள் நிமிர, கையோடு கை சேர்ப்போம், கனவேலும் மண் காப்போம். அந்நிய முதலீடும் வேண்டாம், அது பயனும் வேண்டாம், உழைத்து உண்ணவே வழிவிடு. அணு உலையும் வேண்டாம், மின்சாரமும் வேண்டாம், உயிருடையம்மை வாழவிடு. நம் கரங்கள் உயர, நம் தலைகள் நிமிர, நம் கரங்கள் உயர, நம் தலைகள் நிமிர. இருபத்தாறு வருஷம் முன்னே ரஷ்யாவே நடுங்கிருச்சே, அங்க அணுவுல நான் நினைச்சிருச்சே. விஞ்ஞானம் தெருக்கலையே, அணுக்கதிர இருந்தலையே. தொலைக்காட்சியில் பார்த்தீங்களா அந்த சப்பான அணுடைய 2 லட்சம் மங்களையா ஓடினத மறக்கலையா, நீங்க ஓடினத மறக்கலையா. போவாறு விசவாயி உங்க பாதுகாப்பத்தான் பார்த்துட்டோமே நாங்க இங்க. உங்க உலகார முதலாளிய நல்லாவே நீங்க தான் பாதுகாத்துட்டீங்க. வெளிநாட்டு முதலாளிக்கு மாரடிக்கும் மாமங்களா, உங்க பாதுகாப்பு கொள்கையெல்லாம் எங்க மனம் கேட்கலையா. உங்க பாதுகாப்பு கொள்கையெல்லாம் எங்க மனம் கேட்கலையா. 2 மைல் தூரம் பக்கம் மீன் பிடிக்க கூடாதாமே, மீன் பிடிதான் இல்லாட்டி எங்க பொழப்பு ஓடிடுமா. ஆணுக்கு அது பட்டுச்சுன்னா மீன் எல்லாம் விஷம் தானே, விஷத்தை பிடிச்சு தின்னா நாம எல்லாம் போனோம் தானே. புற்றுநோய் பாதிப்பெல்லாம் பரவலதான் வந்திடுமே, பிறக்கின்ற குழந்தை எல்லாம் ஊனமதான் பிறந்திடுமே. உசிர் குடிக்கும் அணுவுலதான் ஒரு நொடியில பிடிச்சதுன்னா ஒட்டு மொத்த தமிழ்நாடு ஆகிடும் இழவு வீடு. அடல் குவியல் பூமியில அணு உலைய வெச்சவானே, நிலநடுக்க சோதனைய செய்யாத புண்ணியவானே. அமெரிக்கா இக்காமலையில அணு உலைய வெக்க இருந்தா, எரிமலை பாறை கண்டு திட்டத்தையே கைய விட்டா. குளம் முழுக்க சுத்தி எரிமலை பாரதானே, திட்டத்தை நிறுத்தலையே, திட்டம் போட்டு மறைக்கணே. சுனாமி சோதனையும் முழுசாதான் செய்யலையே, ஆழ்கடல் உள்வாங்கினா நிலைமை என்ன சொல்லலையே. நம் கரங்கள் உயர, நம் தலைகள் நிமிர, நம் கரங்கள் உயர, நம் தலைகள் நிமிர, கையோடு கை சேர்ப்போம், கனவிலும் மண் காப்போம். பன்னாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தும் மின்சாரம் 24 மணி நேரம் தடையில்லா மின்சாரம். இதுக்காக மட்டும்தானே திறக்குது கூடாங்குளம். அப்போ எங்களுக்கு எங்களுக்கு வேணாம் சாமி பல போன இந்த அணு உலைங்க, உங்க வீட்டுல வேணா வச்சுக்கோங்க. அணு வேணும் சொல்லு விஞ்ஞானிய, வேலையை பார்த்துட்டு போடா. விஞ்ஞானிங்க வீடு எல்லாம் 8 மைல் தூரம் தள்ளி எங்க
சுத்தாமே அணுவுல பாதுகாப்பாமே காதல பூவ சுத்தம் மானங்கட்ட விஞ்ஞானியே பாதுகாப்பான அணுவுல ஒண்ணு பூமியில இருக்குதாயா? Still under research. நம் கரங்கள் உயர நம் தலைகள் நிமிர நம் கரங்கள் உயர நம் தலைகள் நிமிர கையோடு கை சேர்ப்போம் கனவிலும் மண் காப்போம் நாமெல்லாம் ஒன்று கூடிடுவோம் போராடிடுவோம் புது வரலாற்றை இங்கு படைத்திடுவோம். மக்கள் தேவை மின்சாரத்தை மக்களே பூர்த்தி செய்ய 1000 வழி இருக்க எதுக்கு இந்த அணு உலைங்க? சூரிய சக்தியில தினம் கிடைக்காத மின்சாரமா இல்ல காத்தால சுத்தி தினம் எடுக்காத மின்சாரமா? வீட்டுக்கு ஒரு காத்தாலைய அரசே கொடுக்கும் மட்டும் அவங்க வீட்டுக்கு தான் மின்சாரம் கிடைக்கும் மக்கா. அணு உலைக்கு எதிராக இடுந்தகரையில் 445வது நாட்களாய் தொடர் போராட்டங்களை காந்திய வழியில் நடத்தி கொண்டிருக்கும் திரு புஷ்பராயன், திரு சுப உதயகுமார் அவர்கள் இருவரிடமும் நீங்கள் கேட்க நினைக்கும் கேள்விகள் என்ன? ஆம், கூடங்குளம் செய்திகள் பக்கம் அதற்கான மேடையை உங்களுக்கு அமைத்து தர இருக்கிறது. உங்களது கேள்விகளுக்கு பதில் தயார். உங்களது கேள்வி வாருங்கள், கூடங்குளம் செய்திகள் பக்கம். எவ்வளவு கெட்டிக்காரர்கள் பாருங்கள். தமிழ்நாட்டிலே வைக்கப்பட்ட அந்த அணு உலையில் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று அங்கே அறிக்கை விடுகிறார்கள். பாராளுமன்றத்திலே போய் மனு கொடுக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. உதயகுமார் பின்னால் இப்படி மக்கள் திரண்டு நிற்கிறார்களே, இவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறார்களே, இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறார்களே, துப்பாக்கி சூடு நடந்த பிறகு அந்தோனி ஜான் இறந்த பிறகும் ஜல சத்தியகிரகா என்கிற பெயரில் கடலிலே போய் நின்று போராடி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் இப்படி ஒற்றுமையாக இருந்து போராடுகிறார்களே என்று வயிற்றெரிச்சப்படுகிறார்களே தவிர இதற்கு உற்றுத்துறையாக இருக்க வேண்டும் என்கிற நிலை இல்லை. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சில பேர் திரும்ப திரும்ப நமக்கு மின்சாரம் கிடைக்கும், ஏன் இதை எதிர்க்க வேண்டும்? நேற்று திண்டுக்கல்லிலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், 1988 தொடங்கும் போது எதிர்க்காதவர்கள் இப்போது ஏன் எதிர்க்கிறீர்கள்? அமெரிக்காக்காரனோ அல்லது வெளிநாட்டுக்காரனோ யாரோ தூண்டிவிடுகிறான் உதயகுமாரை, அதற்கு நீங்களும் துணை போகிறீர்களா என்று கேட்டார். அணு உலை தொடங்கிய காலத்திலேயே தமிழகத்தில் எதிர்ப்பு நடந்திருக்கிறது. இதே பகுதியில் போராட்டம் நடந்திருக்கிறது. டெல்லியிலே போராட்டம் நடந்திருக்கிறது. அப்போது சின்னஞ்சிறு குழுவாக போராடினார்கள். அறிவு சார்ந்தவர்கள் மட்டும் போராடினார்கள். இது ஒரு வெகுமக்கள் இயக்கமாக எப்போது மாறியது என்று சொன்னால், உதயகுமார் அவர்கள் வந்த பிறகுதான் ஒரு மாபெரும் போராட்டமாக, மக்கள் போராட்டமாக, மகத்தான போராட்டமாக இது பரிணாமம் பெற்றிருக்கிறது. இதற்கு ஊடகங்கள் வலிமையாக இருக்கின்றன, எல்லாவற்றையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றன. 80களில் அப்படி இல்லை, 90களில் அப்படி இல்லை. ஆகவே இன்றைக்கு இது வலுப்பெற்று இருக்கிறது. ஆக அன்றைக்கு நாங்கள் ஏமாந்து விட்டோம் என்பதற்காக இன்றைக்கு நீங்கள் ஏறி நெய்வீர்களா? 2000 ஆண்டுகளாக நாங்கள் ஏமாந்து கிடந்தோம் என்பதனால் இன்றைக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று நாங்கள் சொல்ல முடியுமா? எந்த காலத்திலுமே உனக்கு இடஒதுக்கீடு கிடையாது, எனவே இப்போதையும் இடஒதுக்கீடு கேட்கிறாய் என்று கேட்பது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? ஆதி காலத்திலிருந்து உன் பாட்டன் படிக்கவில்லை, உன் முப்பாட்டன் படிக்கவில்லை, இப்போதே உன் பிள்ளையை நீ படிக்க வைக்கிறாய் என்று கேட்டால் அது எப்படி இருக்கும்? உன்னுடைய முப்பாட்டன் காலத்திலேயே நீ பிள்ளையை படிக்க வைக்கவில்லை, உன் பாட்டன் படிக்கவில்லை, உன் அப்பன் படிக்கவில்லை, இப்போதே படிக்க வைக்க நீங்கள் வருகிறீர்கள் பள்ளிக்கூடத்துக்கு என்று கேட்டால் அது எவ்வளவு முட்டாள்தனமோ. அப்படித்தான் அன்றைக்கு நீங்கள் எதிர்க்கவில்லை, இன்றைக்கு ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஜப்பானிலே ஹிரோஷிமா என்கிற இடத்தில் வெடிகுண்டு போட்டார்கள், அணுகுண்டு போட்டார்கள். நாகசாகி என்கிற இடத்திலே அணுகுண்டு போட்டார்கள். குண்டு விழுந்த ஒரே நொடியில்
80,000 பேர் செத்தார்கள். அந்த விமானத்தை ஓட்டி சென்ற விமானி அன்றைக்கு அவன் கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறான். தெய்வத்தால் கூட மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை நான் இழைத்து விட்டேன் என்று மேலிருந்து கீழே அது எரிந்த போது, எரிமலை போல் அப்படியே குமுறிய போது, புகை கக்கிய போது நிகழ்ந்த அந்த விபத்தை பார்த்து அவன் அப்போது கதறி எழுதியிருக்கிறான். அந்த விமானம் குண்டு போட்டான். ஒரு நொடியில் 85,000 பேர் இறந்து போனார்கள். சில மணி நேரங்களில் இன்னொரு விமானத்தின் மூலமாக இன்னொரு இடத்திலே கொண்டு போட்டிருக்கிறார்கள் நாகசாக்கி. அதிலே அப்படி 75,000 பேர் இறந்து போனார்கள். அப்போதுதான் உலக போர் கூட நின்றது. இது பேர் ஆபத்து, உலகம் அழிந்து போகும். ஒருவருக்கொருவர் அணு ஆயுதங்களால் மோதிக்கொண்டால் மனிதர்களே இந்த மண்ணில் இல்லாமல் போய்விடுவார்கள். ஆகவே யுத்தத்தை நிறுத்துவோம் என்று அதன் பிறகு உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து உலக யுத்தத்தை நிறுத்தினார்கள் 1945. இன்றைக்கு எல்லா நாடுகளும் அணுகுண்டு பரிசோதனை செய்து அணு ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் கூட பொக்ரான் என்ற இடத்தில் 1000 அடிக்கும் கீழே போய் அணுகுண்டை வெடிக்க செய்து பரிசோதனை செய்தார்கள். அதற்கு என்ன பெயர் சூட்டினார்கள் என்றால் புத்தர் சிரிக்கா. எவ்வளவு கேவலமான ஒரு அரசாங்கம் பாருங்கள். கௌதம புத்தர் உலகத்தில் அமைதிக்காக தம் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டவர், வன்முறை கூடாது என்று சொன்னவர், இப்படிப்பட்ட ஆயுதங்கள் கூடாது என்ற கருத்தை கொண்டவர். அணுகுண்டு வெடிப்பது புத்தர் சிரிப்பதை போல அவர்களுக்கு தெரிகிறது. புத்தா இஸ் லாஃபிங், அவர்கள் சூட்டிய பெயர். ஆக இந்தியா அணுகுண்டு தயாரிக்கிறது. யாருக்கு எதிராக? என்ன காரணம்? யார் உன்னுடைய பகைவன்? ஏன் அணுகுண்டு தயாரிக்கிறாய்? அணுகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருள் எங்கிருந்து வருகிறது? எங்கே வாங்கினாய்? இந்த கேள்விக்கெல்லாம் இந்திய அரசு என்ன பதில் சொல்லும்? மற்றவர்களை போல் நாங்களும் வல்லரசாக வேண்டும். வறுமையிலிருந்து இன்னும் மக்கள் 60% மக்கள் இன்னும் மீள முடியவில்லை. ஒருவேளை கஞ்சி குடிக்க வழி இல்லாமல் தவிக்கிறார்கள். கடலுக்கு போனால்தான் கஞ்சி குடிக்க முடியும் என்ற நிலையிலே இன்னும் கோடாறு கோடி மக்கள் கடற்கரை ஓரங்களிலே மீனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு வல்லரசாக வேண்டுமா? இந்த மண்ணில் இருக்கிற சாதி ஒழியவில்லை, இந்த மண்ணில் இருக்கிற சுரண்டல் ஒழியவில்லை, லஞ்ச லாவண்யம் ஒழியவில்லை. ஆனால் இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்று அணுகுண்டு தயாரித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடும், பாகிஸ்தான், சீனா, அமெரிக்கா என்று பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள் எல்லாம் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான இந்த யுரேனியம், புளுட்டோனியம் போன்ற இந்த தாது பொருட்கள் அவர்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. ஆக அணு உலைக்கு என்ற பெயரால் வெட்டி எடுக்கிற இந்த பொருள்களை அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கும் அவர்கள் பயன்படுத்த திட்டமிடுகிறார்கள். உலகம் முழுவதும் இது ஒரு சதி வேலையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கிடையே அப்படி ஒரு ஒப்பந்தங்கள் பல நாடுகளுக்கிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் நாம் இந்த போராட்டத்தை கொண்டிருக்கிறோம். கூடங்குளத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிற இந்த அணு உலை, இதில் நிரப்பப்படுவதற்கிற யுரேனியம், மேலிருந்து ஜப்பானிலே போட்டானே, ஹிரோஷிமாவிலே, நாகசாகிலே, அது வானிலிருந்து கீழே விழுந்தது. இதை கொண்டு வந்து நம் வீட்டுக்கு அருகே புதைத்து வைக்கிறோம். கன்னிவெடியை போல புதைத்து வைக்கிறார்கள். இது வெடிக்காது, சுனாமி அடித்தாலும் வெடிக்காது, கீழே பூமியும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது, எனவே இதனால் ஆபத்து இல்லை என்று சொல்றார். விபத்துக்கு அஞ்சி அஞ்சி நாம் வாழ முடியாது. விபத்து எந்த வகையிலும் வரலாம். விமானத்திலே போனால் விபத்து வரும் என்று பயந்து பேருந்திலே போனால் பேருந்திலே விபத்து வருகிறது. பேருந்திலே விபத்து நடக்கும் என்று அச்சப்பட்டு ட்ரெயினிலே போனால் ட்ரெயினிலும் விபத்து நடக்கிறது. ட்ரெயினிலே விபத்து நடக்கிறது என்று சொல்லி நாம் தனியே சொந்தமாக வண்டி வாங்கி ஓட்டினாலும் விபத்து நடக்கிறது.